ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 38வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 2-6 காம்பினேஷன், அதாவது சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்து பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன், அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் நல்லா வந்திருக்கும். ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதுக்கு மேலே கூட அடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வில் ஜாக்ஸு. போன மேட்ச் நம்ம வந்து வில் ஜாக்ஸ் வந்து கேப்டனில் வந்து கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறப்பையும் விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். 50 ரன்ஸ் அடிப்பார்னு எதிர்பார்த்து, ஆனால் பார்த்தீங்கன்னா 35 தான் அடிச்சிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவர் தான் வந்து கேப்டனாக வந்து வந்தார். எத்தனை பேர் அவரை வந்து கேப்டனாக போட்டு நல்லா வந்து வின் பண்ணிங்கன்னு தெரில. அப்படி வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் போன மேட்ச் அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாருன்னு வந்து சொல்ல முடியாது. இந்த மேட்ச் வந்து ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் வந்து ஆடுவார். அதாவது பவுலிங் போடுறப்போ ஒரு விக்கெட்டும் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா திலக் வர்மா வந்து இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு பாயிண்ட்ஸை வந்து எடுத்துருவார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு இந்த மேட்ச் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதாவது பவுலிங் போகிறப்பே வந்து விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் நல்லா ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா நமன்தீர், அவர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக மிச்சல் சாண்டர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா தீபக் சாகர் ஒரு விக்கெட் வந்து எடுப்பார், இல்லை எடுக்காமலும் கூட போகலாம். அடுத்தது ட்ரெண்ட் போல்ட்டு 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கரண் சர்மா ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷேக் ரஷீது, அவர் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அளவுக்கு இந்த மேட்ச்சில் ஆட மாட்டார். ஒரு 20-25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, இந்த மேட்ச் சுமாராக தான் வந்து இருக்கும். வந்த உடனே கூட அவுட் ஆகலாம் ரச்சின் ரவீந்திரா. அடுத்து பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி, இது வரைக்கும் இந்த வருஷம் ஒரு மேட்ச்சில் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கவே வந்து இல்லை. இந்த மேட்ச்சில் டீமில் இருந்தார்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் அவரோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. ஒரு 30 ரன்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மேட்ச்சில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா, பவுலிங் போகிறப்போ 1-2 விக்கெட்டும் பேட்டிங்கில் 25-30 ரன்ஸும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவம் துபே இந்த மேட்ச்சில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தோம்னா விஜய் சங்கர், அவருக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா எம்எஸ் தோனி, இந்த மேட்ச்சில் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு நல்ல ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜேமி ஓவர்டன் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கம்போஜ், அவர் பார்த்திங்கன்னா 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து நூர் அகமது, ஒரு பெரிய விக்கெட்ஸ், அதாவது ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டார். அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து இருக்கும். ஒரு விக்கெட் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா கலீல் அகமது, இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட வந்து எடுக்கலாம். 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கலீல் அகமதுக்கு வந்து இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா மதிஷா பத்திரனா ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணான்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ராகுல் திரிபாதி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, அதாவது ட்ரீம் டீம் வர மாட்டாங்க, ட்ரீம் டீமை நெருக்கி வந்து பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா மும்பையில் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்டர், சிஎஸ்கேல சிவம் துபே, ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, இவங்கெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ராகுல் திரிபாதி, கலீல் அகமது, இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ராகுல் திரிபாதி வந்து டீமில் வந்து இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருப்பார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். இதில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து
இந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அப்புறம் நான் இப்போ வந்து சொன்னது வந்து இந்த 22 பிளேயர்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து சொல்லியிருக்கேன். இந்த பிளேயர்ஸில் பெருசாக சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசிங்கிறது நல்லா வந்து வரும். ஒரு 70 to 80% மேலே வந்து வரும். இதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் இதோட அக்யூரசி வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த பிளேயிங்கில் உள்ள சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாருக்காச்சும் கிரக நிலைகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன் 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம். ஸோ இன்னும் டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். 7 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. 7 மணிக்கு அப்புறம் வந்து யாருமே வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.